கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வாழ்வது திறமை அல்ல, தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். அவர் மாறாதவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மேல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 27:1 நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் எப்படி பிறக்கும் என்று நமக்கு தெரியாது. அந்த நாளில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அந்தந்த நாளிலே ஆழமான தேவ கிருபை மட்டுமே நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் நம் நிர்மூலமாகாமல் நின்று பிரகாசிக்க, ஆசீர்வதிக்கப்பட, நன்றாய் தூங்க, நன்றாய் ஆகாரம் புசிக்க, நன்றாய் சுகமாய் வாழ தேவனுடைய அளவில்லாத கிருபை நமக்கு தேவை. மனிதனுடைய வாழ்க்கையில எப்போது என்ன நடக்கும் என்று ஒன்று நமக்கு சொல்ல முடியாது. எனவே ஒவ்வொரு நாள் காலையிலும், ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய கிருபைக்குள் எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று வேண்டுதலோடு ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து சொல்ல வேண்டும். நாளைய தினம் அதை செய்வேன், நாளைய தினம் இதை நடப்பிப்பேன் என்று பெருமையோடு பேசுவதை விட்டுவிட்டு நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையினால நிற்பேன், தேவனுக்கு சித்தமானால் இதை நாங்கள் செய்வோம் என்று தேவனுடைய மகாபெரிய கிருபையின் அடிப்படையிலே நாம் பேச வேண்டும். ஆமென். எனவே ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிறதும் தாங்குகிறதும் தேவனுடைய அதிசயமான அற்புதமான கிருபை. இந்த நாளிலும் அந்த கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த கிருபை நாதர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் அந்த கிருபாசன பதி உங்களோடு கூட இருக்கிறார். பலவீனமான சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகள் உங்களை தாக்க வரும்போது, தடுமாற வைக்க வரும்போது, கர்த்தருடைய பலன் பூரணமாய் உங்கள் மேல இன்று விளங்கும். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளை குறித்து நாங்கள் பெருமையாய் பேசாமல் கிருபையை நாங்கள் நம்பி நிற்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.